நாங்கள் இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா செய்ய போகிறோம். அந்த கடப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். 75 கிராம் பாசிப்பருப்பு, 2 கப்பு தண்ணி, 6 பச்சை மிளகாய், 2 பெரிய உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். 1 கப்பு துருவன தேங்காய், கசகசா 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1½ ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், 5 பச்சை மிளகாய், இஞ்சி, 4 பல் பூண்டு. லேசாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கிராம்பு 4, பட்டை 2, கருவேப்பிலை, வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம், உப்பு, பெரிய தக்காளி 1. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். வேக வச்ச பாசிப்பருப்பு, அரைச்சி வச்ச தேங்காய், வேக வச்ச உருளைக்கிழங்கு 10 நிமிஷம் அடி பிடிக்காமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். எலுமிச்சம்பழ சாறு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சுக்கணும். கும்பகோணம் கடப்பா நீங்களும் செய்து பாருங்கள்.